இந்தாங்க நீங்க கேட்ட முருகலான தோசை, நீங்க கேட்ட கார சட்னி எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். போய் சாப்பிடுங்க. சில்லுன்னு தான் இருக்கு. இருக்கு சில்லுன்னு தான் இருக்கு. அப்புறம் அமுதாம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில டான்னு ஒரு 6:30 மணிக்கு வரேன். ஒரு 10 இட்லி சுட 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 நல்ல மல்லிகைப்பூ கணக்கா அதை தண்ணியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வதக்கி மடக்க மடக்க ஒரு சாம்பார். அதுக்கு பிறகு தக்காளி சட்னி, இந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா சகப்பா, அதை நிறைய போட்டு நல்லா சுருக்குன்னு ஒரு கார சட்னி. அப்புறம் தேங்காய் சட்னி நைட்ல தான் நான் சாப்பிட மாட்டேன், பகல்ல பட்டைய கலப்புவேன். அப்புறம் 10 இட்லி இருக்கு இல்லையா, அதுக்கு பத்தாது. பூண்டை நல்லா தட்டி போட்டு கொஞ்சம் மிளகா பொடி, அதுல நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் ரெடி பண்ணிருங்க. இங்க பாருங்க அமுதாமா, கண்டிப்பா வருவேன். நாளைக்கு இதை செஞ்சு வைக்கலன்னா எனக்கு கோபம் வரும். கொட்டாயை விட்டுட்டு தூங்கிடாதீங்க. பட்டுமா ஆர்த்தி கண்ணு, உனக்கு குட் நைட்டு. இந்த சண்முதியோட சித்தப்பனுக்கு திமிர பாத்தியா? ரிலாக்ஸ்மா. என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்கான்? நானே சமையல்காரியா? வரிசையா அழுகிக்கிட்டே போறான். எல்லாம் அந்த கார்த்திக்கும் உன் மாமியார் இருக்காங்கல்ல, ராஜராஜேஸ்வரி அம்மா குடுக்கிற இடம்தான். இல்லடி, இதுக்கு மேலையும் அவனை இந்த வீட்டுல விட்டு வச்சேன், நான் முட்டாளாயிடுவேன். இன்னைக்கு ஏதாவது செஞ்சு நாளைக்கே அவனை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுற பாரு. அம்மா அம்மா, எப்படியாவது இந்த ஆளை வீட்டை விட்டு விரட்டினாதான் நல்லது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவன் நம்ம தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துக்குவான். நானும் ஒரு மாதிரி சமாளிச்சிருவேன். ஆனா உனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும் போல இருக்கு. இந்த ஆள் ஒரு வழி பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவானோன்னு எனக்கு தோணுது. ஏய், என்ன அவன் விரட்டுவானா? யாரு யார விரட்டுறது? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு அவனை என்ன பண்றேன்னு. நாளைக்கே அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கல, நான் அமுதா இல்ல. ஏமா, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்கம்மா. ஆனா நான் கேட்டதை இப்ப செஞ்சு தர முடியுமா முடியாதா? பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்த என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான். அத பத்தி ஒப்புக்கு வருத்தப்பட்டுட்டு இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தூங்குறாளே, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே புரியலையே. ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய், முதல்ல எழுந்துருடி. என்னம்மா? எழுந்துரு ஆர்த்தி, எழுந்துரு. மா, சொன்ன மாதிரி பேய்தாமா நீ. இப்படி அர்த்த ராத்திரியில எழுப்புறியே, அப்படி என்னம்மா அவசரம் உனக்கு? ஆர்த்தி, தூக்கம் வராம இவ்ளோ நேரம் கொட்ட கொட்ட முழிச்சு இருந்ததுல ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை மட்டும் அப்படியே நம்ம செஞ்சோம்னா அந்த சண்முதியோட சித்தப்பனை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம். சரிம்மா, இப்ப அதுக்கு என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்க? ஆர்த்தி, அந்த ஆள் தோசை வாங்க வந்திருந்தப்ப உங்க அப்பா கிட்ட கார்த்தி வாங்கிட்டு வந்த அந்த நீதி தேவர் புத்தர் சிலைய பாத்துட்டு இது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும்லாம் விசாரிச்சுட்டு இருந்தான். பாத்தியா? ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் உன்கிட்ட கூட தான் எவ்வளவு இந்த சிலையோட விலைன்னு சந்தேகம்லாம் கேட்டு நீ கூட நக்கல் பண்ணதுக்கு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு போனானே அந்த ஆளு. ஏய், அவன் என்கிட்ட பேசுனதை விடுடி. உங்க அப்பா கிட்ட பேசுனதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் நம்ம சாட்சியா யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ யாருக்கும் தெரியாம அந்த சிலையை எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டோம்னா காலையில வந்து பாக்குற எல்லாரும் சிலை எங்க யாரு எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்க அப்பா கிட்ட அந்த ஆள் விசாரிச்சதெல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு அந்த சிலையை அவன் தான் திருடினான்னு பழைய தூக்கி அவன் மேல போட்டுருவோம். அதை கேட்டுட்டு ராஜராஜேஸ்வரி அம்மா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே அந்த டிரைவர் பையல சீட்டை கிழிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. சண்மதியோட சித்தப்ப செத்தப்பன் ஆயிடுவான். எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியாமா. என் அம்மானா அம்மாதான். ஏய்,
அம்மாவை பாராட்டுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நம்ம போட்ட பிளான் எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டு அந்த பெரும் பயல வீட்டை விட்டு துரத்தணும். எந்திரிச்சு வா. மா, கிளம்ப சொல்லிட்டு என்ன மடிச்சிட்டு இருக்க? இல்ல ஒரு காரணமா தாண்டி. நீயும் எந்திரிச்சு பெட்ஷீட்டை மடி. ஓகேவா? ம். பார்த்து சத்தம் போடாம வா. ஐயோ, காப்பாடு. எங்கடி போய் ஒளியறது? எங்க போறது? வா 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 வா. இவர் எதுக்கடி இந்த நேரத்துல இங்க வராரு? ஐயோ, என்னம்மா பண்றது இப்போ? வந்துட போறாரு. ஐயோ ஐயோ. ஆர்த்தி, பாத்தியாடி உங்க அப்பாவை? ஐஸ் தண்ணி குடிக்க கூடாதுன்னு எவ்வளவு கண்டிப்போட சொல்லிருக்கேன். எங்க நான் திட்டிடுவேணும்னு பயந்துட்டு அர்த்த ராத்திரில யாருக்கும் தெரியாம சின்ன புள்ளத்தனமா வயசுக்கு மீறி இப்படி திருடி குடிச்சிட்டு இருக்காரு இவரு. நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவர் பார்த்தாரு நம்ம அவ்வளவுதான். ம். இப்ப நம்ம பண்ண போறோம் பாரு, அதுதான் உண்மையான திருட்டு. அதனால அவர் திரும்ப ரூமுக்கு போற வரைக்கும் மூச்சு விடாம இருமா ப்ளீஸ். மொண்டை உடைக்கிற போல ப்ளீஸ். நல்ல வேலை நீ என்ன தடுத்த. இல்லனா எனக்கு இருக்க கோவத்துக்கு அந்த ஐஸ் வாட்டர் பாட்டில புடுங்கி அப்படியே உங்க அப்பா மண்டையில போட்டுப்பேன். பாவன்னு விடுறேன். ஏய், வாடி. பாத்தியாடி உங்க அப்பா பண்ற வேலையே? அர்த்த ராத்திரியில வந்தோமா, பொண்டாடிக்கு தெரியாம ஐஸ் வாட்டர் குடிச்சோமா, போய் படுத்து தூங்கணும்னு இல்லாம நல்ல குத்துக்கல்லு மாதிரி அசையாம அங்கேயே உட்காந்துருக்காரு. இவர் எப்ப போய் படுக்கிறது, நாம எப்ப போய் திருடுறது? ஐடியா. இப்ப பாரு. அண்ணே, என்ன இந்த நேரத்துல தூங்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? போங்க அண்ணே, போய் நேரத்துல படுத்து தூங்குங்க. அது ஒண்ணு இல்ல தங்கச்சம்மா, தண்ணி குடிக்க வந்தேன், இத போய் படுத்துறேன். போங்க அண்ணே, போங்க அண்ணே, உடம்பு கெட்டு போயிட போகுது, படுத்து தூங்குங்க. மாதிரி இங்கேயே உட்காந்துட்டு போய் தொலைறாரா பாரு. ஐயோ, வாடி 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 வாடி. பாத்தியாடி, எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி உங்க ராஜேஸ்வரி அத்தைக்கு பயந்துகிட்டு உங்க அப்பா எப்படி போறார் பாரு. விடுமா, போகட்டும். அவர் அப்படி இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஒரு ஐடியாவை பண்ணி அவர் ரூம்க்கு அனுப்புன. உன்னை பத்தி சில விஷயத்துல நீ அதிகமா சொல்லி இருந்தாலும் உண்மையிலேயே நீ சில விஷயத்துல
ரொம்ப டேலண்ட்மா. மா நீ சூப்பர், கை காட்டு. ஐ ஃபை. சரி, பேசுனதெல்லாம் போதும், வந்த வேலையை முதல்ல பாப்போம். வா. அப்பா, வந்தாச்சு. சிலை எங்கம்மா போச்சு? எங்க போச்சுன்னு என்ன கேட்டா, ஏண்டி உன்ன மாதிரி தானே நானும் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறேன். போச்சு, எல்லாம் போச்சு. அப்பாடா, ஒரு வழியா நாம நினைச்ச மாதிரி சிலைய தூக்கிட்டு வந்துட்டோம். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு விஐபிய கூட கடத்திடலாம் போல் இருக்கு. ஆனா இந்த சின்ன கண்ணை மூடி இருக்கிற புத்தர் சிலைய கடத்துறதுக்குள்ள கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. எத்தனை தடவை திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் திருளாதான் இருக்கு. வெயிட்டா தான் இருக்கு. சரி, நாளை கடத்தாம நாளைக்கே சேட்டு கடைக்கு போய் இந்த புத்தர் சிலையை காட்டி இதோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய அமௌண்டா தேத்திர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொய்ய பொருத்தமா சொல்லி இங்க இந்த டிரைவர் வேலைக்கு லீவை போட்டுட்டு ஒரு பெரிய ரெசார்ட்ல போய் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் விதவிதமான சரக்குகளை வாங்கி மூக்கு முட்டை குடிச்சிட்டு கொண்டாட வேண்டியதுதான். ஆகா, அந்த ஜாலிய நினைச்சு பார்க்கும் போதே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே சரவணா. அத நினைச்சு நினைச்சு தூக்கம் வராது போல் இருக்கே. சரக்கு சரவணா, நீ கொடுத்து வச்சவடா ஐயா. ஐயா, ஆசையே படக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த குடியாசை மட்டும் என்ன விட மாட்டேங்குதே. என்ன மன்னிச்சிருக்க புத்தர் பகவானே, மன்னிச்சிருக்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா சரவணன் உனக்காக, தோழன் சரவணன் உனக்காக. இத பத்திரமா வைக்கணுமே. பேசாம பீரோலையே வச்சிருவோமா? அப்பாடா. கார்த்திக், கார்த்திக், ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆர்த்தி. கார்த்திக். வரேன் சண்முதி. என்னாச்சு சண்முதி? கார்த்திக், புத்தர் சிலை நேத்து இங்க தானே வச்சிருந்தேன், எதுவும் மாத்தி வச்சியா? இல்லையே சண்முதி, சிலை இங்கதான் இருந்தது. ராத்திரி கூட நான் பார்த்தனே. ஆமாம்மா, அது நான் கூட ராத்திரி இந்த சிலையை பார்த்தேன். இங்க தானே இருந்துச்சு. வேணா தங்கச்சி மாட்ட கேட்குமா? ராஜிமா, என்னம்மா? ராஜிமா, இங்க கார்த்திக் பிரசன்ட் பண்ண புத்தரை வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்லையே,
நீங்க எதுவும் பாத்தீங்களா அங்கிள்? இல்லையம்மா. ஏண்டி நான் கூட சண்மதி நம்மள நம்பாம அதை எடுத்து உள்ள வச்சிருக்கான்னு நினைச்சேன். இப்ப இவ கேக்குறத பார்த்தா இவகிட்ட கூட இல்ல போல இருக்கே. அப்ப கண்டிப்பா சண்மதியோட சித்தப்பன் தான் அந்த சிலையை திருடி இருக்கணும். மா அமைதியா இருமா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏதோ பஞ்சாயத்தை கூட்டுறாங்க போல, சமாளிப்போம். முதலாளி மாப்பிள, முதலாளி மாப்பிள, காரெல்லாம் தொடச்சு கிடச்சு ரெடியா வச்சிருக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா போயிடலாம். முதலாளி மாப்பிள, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சண்முதி ஃபர்ஸ்ட் கேஸ் ஜெயிச்சதுக்காக ஒரு புத்தர் சிலை பிரசன்ட் பண்ணியிருந்தேன். அதை இங்கதான் வச்சிருந்தா அதை காணும். முதலாளி மாப்பிள்ள சண்மதிக்கு அந்த புத்தர் சிலையை கிஃப்டா கொடுத்தாரா? ஐயோ, இது தெரியாம நாம போய் அதை திருடிட்டோமே. ராஜிமா, அந்த புத்தர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு நாள் கூட நீடிக்கல. ஆபீஸ் போகும்போது பார்த்து கும்பிட்டு போலான்னு ரொம்ப ஆசையா வந்தேன். இங்க வந்து பார்த்தா சிலையை காணோம். கார்த்திக் நேத்து ஈவினிங் தான் கொடுத்தாரு, இங்கதான் வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம் ராஜிமா? சண்முதி, நீ கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இரு. புத்தர் சிலை இதை வீட்டுல எங்கேயாச்சும் இருக்கும். நான் போய் தேடி பார்த்து வரேன். ஏய், அந்த செத்தப்பனோட மூஞ்சிய பாத்தியா? அந்த ஆள் முழிக்கிற மொழியே சரியில்லை. கண்டிப்பா அவன் தான் திருடி இருப்பான். இல்லம்மா, அவரை பார்த்தா நார்மலா நிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீ பேசி பம்பல மாட்டிக்காத. அப்படியே போட்டனா பாரு. அமுதாமா, நீங்க எதுவும் இங்க கிளீன் பண்ணீங்களா? நீங்க கிளீன் பண்ணும்போது எதுவும் புத்தர் சிலையை பாத்தீங்களா? இல்ல வேற இடம் எங்கேயாவது மாத்தி வச்சிருக்கீங்களா? ஐயோ சண்மதி, நான் நேத்துல இருந்து இந்த பக்கமே வரலையேம்மா. அது எப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருக்க செல்ல காணாம போகும்? அதை எடுக்கிற அளவுக்கு யாருக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதேதான் சம்மந்தியம்மா, நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணும் புடிப்பட மாட்டேங்குது. ஆனா ஒண்ணுங்க சம்மந்தியம்மா, எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல யாரும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்க இல்லைங்க. புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்தவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டா நம்மள மாட்டி விட பாக்குதே இந்த அம்மா. ஆஹா, இப்ப என்ன பண்றது? உன்னு ஏதாவது பெரிய டிராமா போட்டு இங்கிருந்து தப்பிச்சிடணும். இந்த வீட்டுல இருக்கிறவங்க பண்ணல, புதுசா வந்தவங்க தான் இதை பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்ன திருடன்னு சொல்றீங்களா? முத கேஸ்ல என் பொண்ணு சண்மதி ஜெயிச்சதுக்காக என் முதலாளி மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்த கிஃப்ட், அத போய் நான் திருடுவனா? முதலாளி மாப்பிளையும் சண்மதி அம்மாவும் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவுட் ஹவுஸ்ல போய் தங்கி இருக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைக்கிற மரியாதையாங்க இதெல்லாம்? நான் உண்டு, என் டிரைவர் வேலை உண்டுன்னு அமைதியா இருக்கிறேன். அமுதாமா, என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்காக இப்படி திருட்டு பட்டமெல்லாம் கட்டுவீங்களா எனக்கு? இந்த நிறுத்துப்பா, நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற. நான் எதுக்கு உண்மையில திருட்டு பழி போடணும்? எனக்கு என்ன ஆசையா? ஆமா, நேத்து ராத்திரி இங்க வந்து 10 முருகல் தோசையும் அதுக்கு தொட்டுக்க கார சட்னி வேணும், அதுவும் சுட சுட ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொடுங்கன்னு கேட்டியே. வாங்கிட்டு என்ன வாய மூடிக்கிட்டா போன? அப்படியே திரும்பி அந்த சிலைய பார்த்து பல 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 பலன்னு இருக்கே, இது எவ்வளவு ரூபாய் இருக்கும் பங்காளின்னு இவர்கிட்ட விசாரிச்சியா இல்லையா? இவர் விலைய சொன்னதும் ஆசை வந்திருக்கும், கைய நீட்டிட்ட, எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சுட்ட. இங்க பாரு, எல்லா மனுஷனுக்கும் ஆசை வர்றது சகஜம்தான், போனா போட்டு விடு. எங்க சம்பந்தியம்மா ரொம்ப இலகுன மனசு படைச்சவங்க, யாரா இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க. நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிலைய கொண்டு வீட்டுல வச்சுட்டு ஓடி போயிடு. நீ சொன்ன மாதிரி அவர் எங்கிட்ட வேலை என்னன்னு கேட்டதுக்கு நான் தான் அந்த சிலையோட வேலை 1 லட்சம் ரூபான்னு சொன்னேன். அதுக்காக நான் திருடன் ஆயிடுவேனா? நல்ல கரையா இருக்க. ஜபார், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பங்காளி இந்த வீட்டுல ஒரு சம்பந்தி, அவர்கிட்ட பார்த்து பேசு. ஏங்க, டிரைவர் பையில போய் பார்த்து பேசி பங்காளிங்கிறீங்க? என்னமுதா, கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னங்க, அந்த ஆளுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது. வாய் வச்சு சும்மா இரு. பங்காளி பங்காளி பங்காளி,
விடுங்க பங்காளி, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அமுதாமா சொன்ன மாதிரி நான் திருநாவே இருந்துட்டு போறேன். அந்த பழியோட இந்த வீட்டை விட்டே நான் போறேன். இத பாருங்க பங்காளி, என்ன சந்தேகப்பட்டா அதை நிரூபிக்கிறதுக்காக நான் தூக்குல கூட தொங்குவேன். அப்படி ஒரு மானசு தெரியுமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வர்றேங்க. சிலைய குடுத்துட்டு போ. சம்மதிமா, எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.